வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஏஓ அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு என்ன, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத 38 வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன் அண்டு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 2299 அதாவது கிராம உதவியாளர் பணியை வந்து நிரப்புவதற்காக உங்களுக்கு இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலம் முழுவதும் 2229 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 305 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேயும் மதுரையில் 155 காலியிடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளது அப்படின்றது சொல்லிட்டு இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக விஓஓ அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வருவாய் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 10 இயராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜாபில் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அவங்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிறப்பு இறப்பு போன்ற பல்வேறு பதிவோடுகளை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து வலியுறுத்தலை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உடனடியாக இந்த பணிகளை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வந்து கூறியுள்ளது. சரிங்களா? ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடுச்சு. கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு முதல் 32 வயது வரை பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 37 வயசு வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தகுதி அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். 5ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். பணிக்கான காலியிடங்களை அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 61 வேக்கன்சி, விழுப்புரம் 31 வேக்கன்சி, விருதுநகர் 38 வேக்கன்சி, அண்ட் புதுக்கோட்டை 38 வேக்கன்சி விட்டுருக்காங்க. நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 68 வேக்கன்சி விட்டுருக்காங்க. செங்கல்பட்டில் 41 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஈரோடு 141, திருச்சி 104, மதுரை 155, ராணிப்பேட்டை 43, திருவண்ணாமலை 103 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அரியலூர் 21 வேக்கன்சி, கரூர் 27 வேக்கன்சி, தேனியில் வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சி, சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சி, தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 305 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரத்தில் வந்து 30 வேக்கன்சி, அண்ட் வேலூர்லேயும் 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை 13 வேக்கன்சி, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து ஆல்ரெடி அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ வந்து கொடுக்கல. அண்ட் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 102 வேக்கன்சி இருக்குது. காஞ்சிபுரம் 109 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 33 வேக்கன்சி, சென்னை 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 20 வேக்கன்சியும்
32 வேக்கன்சியும் அண்டு திண்டுக்கல்லில் 29 வேக்கன்சியும் அண்ட் நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் தருமபுரி, கடலூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2299 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 0ன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பணிக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இருக்கும் அப்படின்றத இவங்க ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறுத்தப்படும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகம் தொடர்பான கட்டுரை எழுத வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வில்லேஜ் அசிஸ்டண்டோட கட்டுரை எழுத சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர், அதாவது கல்வி தகுதி வந்து உங்களுடைய கல்வி என்ன தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் வந்து உங்களுடைய நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர சான்றுகள், அதாவது இதர சான்றுகள் சரிபார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதர சான்றிதழ்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நேர்முக தேர்வில் வந்து உங்களுக்கு கேட்போம், அதாவது கொஷின்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 மட்டும்தான். சரிங்களா? எக்ஸாம் இருக்கும் அண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் தகுதி உள்ள, அதாவது தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் 2மே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது தொடர்பாக விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வெளியிடும். மேலும் விவரங்களுக்கு தமிழக அரசின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி www.tn.government.com அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் CRN TN.government.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபூர்வமாக இணையதளத்தை அவ்வப்போது பார்த்திங்கன்னா பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக், அதாவது 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கே வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரி அப்படின்னு இருந்தால் நீங்கள் கிருஷ்ணகிரி நீங்கள் கிளிக் பண்ணதும் அதில் வந்து வெளியிட்ருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டுறோம். தருமபுரி, சேலம், ஈரோடு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரீசெண்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்து செக் பண்ணிட்டு இருங்க. நான் கண்டிப்பாக இது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.